Assalamualaikum viewers, welcome to INAAYA'S kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Thank you viewers. இனி நாம பத்திரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் பத்திரி. அதுக்காக நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்துர்க்கேன். நம்ம 1 டம்ளர் ரைஸ் எடுத்தால் அதுக்கு 2.25 டம்ளர் தண்ணி வேணும். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா 3 டம்ளர் தண்ணி நான் எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. அதிலேருந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ நாம் ரைஸ் ஃப்ளோரை இதில் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே கிளறி விடலாம். விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டு நல்லா கிளறிட்டு, இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அந்த எடுத்து வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக அதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் மூடி விட்டுருங்க. பத்திரியோடு சாப்பிட்றதுக்கு 1/2 கப்பு தேங்காய் துருவனது எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய், அது கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த சூட்லேயே நம்ம வந்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக சூடாக இருக்கும்போதே சின்ன சின்ன உருண்டையாக நம்ம செஞ்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் மாவில் நம்ம ஒரு 14 சப்பாத்தி பத்திரி நம்ம செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பத்திரி வந்து ஷேப் வேணும்னா ஏதாவது ஒரு ஸ்டீல் மூடி எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி எடுங்க. ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். பத்திரியை நல்லா 2 பக்கம் திருப்பி போடுங்க. நல்லா உப்பி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ஒவ்வொரு பத்திரிக்கும் மேலேயும் நெய் தடவைனா நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். பத்திரி கூட சாப்பிட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். எக் கிரேவி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட்டரைச்ச சம்மந்தியும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்டாக சாப்பிடணுன்னா தேங்காய் துருவிட்டு அதில் ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு அதுவும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.